Hi everyone, welcome to NetEnglit. In this lecture, we are going to see about an introduction by Kamala Das. PGTRB exam series la Unit 7 la irka portion da idu an introduction poem by Kamala Das. First author introduction paapom. Kamala Das, she was born in the year 1934 and she died in the year 2009. இவங்க கேரளால இருக்க ஒரு ரைட்டர். கேரளால மலபார் டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபாதர் வந்து பார்த்தோன்னா VM நாயர். இவங்க வந்து ஒரு மலையாளம் டெய்லியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. டெய்லி அப்படின்னா நியூஸ் பேப்பர், அதில் ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. அவங்களோட மதர் பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் பாலமணி அம்மா. அவங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரைட்டர் தான். அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரைட்டிங் ஸ்கில்லாக வந்து இருக்குது. அவங்களோட அங்கிள் ஒருத்தவங்க இருக்காங்க, நலபெட் நாராயண மேனன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே ஒரு ப்ராமினெண்ட்டான ரைட்டர் தான். ஸோ இவங்களோட ஃபேமிலியே ஒரு ரைட்டிங் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இதனாலேயே கமலா தாஸ்க்கு வந்து ஏர்லி ஏஜ்லேருந்தே பொயட்ரி மேலே ஒரு கிரேட்டான இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அவங்க ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ரைட்டிங் கரியருக்குள்ளே கமலா தாஸுமே வராங்க. கமலா தாஸோட சைல்ட்ஹுட் வந்து இவங்க வந்து கால்கட்டாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். மலபாரில் இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட ஃபாதரோட அந்த ஜாப் வந்து மாறி போனதுனால கால்கட்டாலையும் அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 15 வயசு ஆகும்போதே இவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு பேங்க் ஆஃபீஸர் மாதவதாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை தான் கமலா தாஸ் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சனுமே கமலா தாஸோட லிட்ரரி பர்சூட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்களாம். கமலா தாஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் 2 லாங்குவேஜ்லையுமே எழுதக்கூடிய ஒரு ரைட்டராக தான் இருக்காங்க. இங்கிலீஷில் இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து இருந்திருக்கு. இவங்களோட ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாயிலோட அப்படியே அந்த இண்டிஜினஸ் ஃப்ளேவர் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்களாம். அந்த நேட்டிவ் சாயில், நேட்டிவ் பீப்புள், அவங்களோட ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இவங்களோட ஒர்க்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட போயம் வந்து ரொம்ப வேர்சட்டைலாக இருக்குமா. அப்படியே அந்த ஃப்ளோ அப்படி வந்து போயிட்டே இருக்குமா. நம்ம வந்து ஒரு 2 லைன் வாசித்தோம் அப்படின்னா அந்த போயமை வந்து முடிக்காமல் நம்ம வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோவாக இவங்களோட ஒர்க்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரியும் கூட எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் ஒரு காலம்னிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. நியூஸ் பேப்பரில் எழுதுவாங்கல்ல சம் காலம்ஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு பர்சனாகவும் கூட இருந்திருக்காங்க. நியூஸ் பேப்பரில் நிறைய தீம்ஸ் பற்றி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. சைல்டு கேர், விமென்ஸ் இஷ்யூஸ், அதுலேருந்து பாலிடிக்ஸ் வரைக்குமே நிறைய விஷயம் பற்றி கமலா தாஸ் வந்து எழுதியிருக்காங்களாம். கமலா தாஸோட ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா கமலா தாஸை ஒரு கன்ஃபெஷனல் பொயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்ஃபெஷன் அப்படின்னா என்னது? கன்ஃபெஷன் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம போயிட்டு வந்து கன்ஃபெஸ் பண்ணுவோம், உண்மையை வந்து ஒத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கன்ஃபஸோட டைரக்டான மீனிங். இந்த கன்ஃபெஷனல் பொயட்ரியில் இருக்க ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே ட்ரூவாக வந்து அவங்களோட லைஃப்பில் இருக்க அந்த ப்ரைவேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாகவே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து ராவான ஹானஸ்டியோடு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸை வந்து கன்ஃபெஷனல் ரைட்டர்ஸ், இவங்க போயம் எழுதியிருக்கிறதுனால இவங்களை வந்து கன்ஃபெஷனல் பொயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கமலா தாஸ் வந்து ஒரு கன்ஃபெஷனல் பொயட். அவங்களோட அந்த ஒர்க்கில் வந்து கன்ஃபெஷனல் பொயட்ரியில் ரொம்ப டேபுவான மேட்டர்ஸ் அப்படிங்கும்போது யாருமே பேசுகிறதுக்கு தயக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த அவங்களோட ஒர்க்ஸில் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்களாம். மென்டல் இல்னஸ் பற்றி, செக்ஷுவாலிட்டி பற்றி, சூசைட் பற்றி, இதெல்லாமே வந்து கன்ஃபெஷனல் பொயட்ஸ் வந்து அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து எழுதியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸாகவும் இருக்குது. கமலா தாஸோட போயம்ஸை வந்து மற்ற கன்ஃபெஷனல் பொயட்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆன் செக்ஸ்டன், ராபர்ட் லோவெல், சில்வியா பிளாத், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான கன்ஃபெஷனல் பொயட்ஸ். அதே மாதிரி கமலா தாஸும் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு கன்ஃபெஷனல் பொயட்டாக வந்து இருக்காங்க. ஸோ இந்தியாவோட கன்ஃபெஷனல் பொயட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கமலா தாஸ் தான். அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் கமலா தாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சம் அதர் நேம்ஸும் வந்து இருக்குது. இங்கிலீஷ் லிட்ரரி சர்க்கிளில் இவங்க இங்கிலீஷ் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து கமலா தாஸ் அந்த நேமில் தான் எழுதியிருக்காங்க. இவங்க கேரளாவில் உள்ள ஒரு பர்சன் அப்படி தானே. மலையாளம் லிட்ரேச்சரும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த மலையாளம் லிட்ரேச்சருக்கு இவங்க ஒரு பெண் நேம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா மாதவி குட்டி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்களாம். தென் இந்த இயர் 1999 கமலா தாஸ் வந்து இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அந்த மதத்தோட கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களோட நேமை வந்து கமலா சுரையா அப்படின்னு சொல்லி மறுபடி சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். ஸோ எல்லாமே இவங்களோட நேம்ஸ் தான், கமலா தாஸ், மாதவி குட்டி அண்ட் ஆல்சோ கமலா சுரையா. இவங்களோட சம் ஃபேமஸான பொயட்ரி கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படி சொல்லி பார்ப்போம். சம்மர் இன் கல்கட்டா, இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் the year 1965. The Descendants in the year 1967.
The Old Playhouse and Other Poems in the year 1973, Collected Poems in the year 1984, Only the Soul Knows How to Sing in the year 1996. இந்த போயம் நம்ம படிக்கிறோம்ல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இவங்களோட பொய்ட்ரி கலெக்ஷன் சம்மர் இன் கல்கட்டா அதில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் போயம் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான போயம். இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து கமலாதாஸ் வந்து அவங்கள பற்றின ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி நான் யார் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நமக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான போயம், பட் ஒரு லென்த்தியான போயம். ஒரு 60 லைன்ஸ் கிட்ட இந்த போயம் வந்து போகுது, பட் ரொம்பவே சிம்பிளான ஒரு போயம் தான். என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். போயம் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஐ டோன்ட் நோ பாலிட்டிக்ஸ் தான் பிகின் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் தெரியாது. அந்த அரசியலில் செய்வாங்கள்ல அந்த சதி வேலைகள் அது எல்லாமே வந்து எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் நேரு யாரெல்லாம் பவரில் இருந்தாங்க அது எல்லாத்தையும் என்னால் வரிசையாக வந்து சொல்ல முடியும். எனக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி தெரியாது, ஆனால் யார் நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் இப்போ பவரில் இருக்காங்க, அதை எல்லாத்தையுமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே எனக்கு வந்து சொல்ல தெரியும். நம்ம இப்போது ஒரு டேஸ் ஆஃப் த வீக், சண்டே மண்டே அதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லுவோம் அப்படி தானே. அதே மாதிரி மந்த்ஸ், ஜான்வரி, ஃபெப்ரவரி அதையும் நம்ம வந்து ஈஸியாக சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு யாரெல்லாம் பவரில் இருந்தாங்க ஃப்ரம் நேரு இப்போ வரைக்கும் யார் இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் ஒரு டேஸ் ஆஃப் த வீக் மாதிரி ஆர் நேம்ஸ் ஆஃப் த மந்த் மாதிரி ஈஸியாகவே எனக்கு வந்து சொல்ல தெரியும். நான் ஒரு இந்தியன். ஸோ இந்தியன் அப்படிங்கும்போது என்னோடய ஸ்கின் வந்து ஒரு ப்ரௌன் ஸ்கின்னாக தான் இருக்குது. நான் மலபாரில், கேரளாவில் இருக்க மலபார் அங்கே தான் நான் வந்து பிறந்திருக்கேன். எனக்கு வந்து 3 லாங்குவேஜஸ் வந்து பேச தெரியும் அண்ட் 2 லாங்குவேஜஸில் எழுத தெரியும். ஒரு லாங்குவேஜில் எனக்கு வந்து ட்ரீம் பண்ண தெரியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கமலாதாஸோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கால்கட்டாலே இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜ் அதுவும் வந்து தெரியுமா? இவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் வந்து மலையாளம், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். இதில் வந்து மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுலையுமே அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கும் தெரியும், பேசுகிறதுக்கும் தெரியும். ஹிந்தி வந்து அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு மட்டும் தெரியுமா? ஸோ 3 லாங்குவேஜஸ் எனக்கு வந்து தெரியும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த போயமை வந்து கண்டினியூஸாக ஒரே ஸ்டான்ஸாவாக தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அதை வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்டான்ஸாக கிடையாது, ஒரே ஸ்டான்ஸாக தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பார்த்த மீனிங்கோட லைன்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன். அதை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு அப்படியே வந்து புரிஞ்சிடும். ஐ டோன்ட் நோ பாலிட்டிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பவர் அண்ட் கேன் ரிப்பீட் தெம் லைக் டேஸ் ஆஃப் வீக் or names of months beginning with Nehru. I am Indian, very brown, born in Malabar. I speak 3 languages, write in 2, ட்ரீம் இன் 1. தென் நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்காங்க அப்படி தானே. லாங்குவேஜ் பற்றி பேசும்போது இவங்களை சுற்றி இருக்க பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து எழுதுகிற, உன்னோட மதர் டங் வந்து மலையாளம், ஸோ நீ வந்து மலையாளமில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவங்ககிட்ட வந்து சொல்லி உங்களை வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுறாங்களாம். உன்னோட மதர் டங்கில் தான் நீ வந்து எழுதணும், இங்கிலீஷில் வந்து எழுதக்கூடாது. இவங்களை இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் யார் அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், விசிட்டிங் கசின்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து இவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க. நீ வந்து மலையாளத்தில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறது தப்பு அப்படி தானே. ஸோ அதை தான் இந்த செக்ஷனில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பேசுகிறேனோ அந்த லாங்குவேஜ் தான் என்னோட லாங்குவேஜாக இருக்கும். அது என்ன லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் அதில் தான் என்னால் வந்து எழுத முடியும். அந்த லாங்குவேஜ் தான் என்னோட லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் வந்து டிஸ்டார்ஷனாக இருக்கலாம் ஆர் ஸ்குயராக இருக்கலாம். டிஸ்டார்ஷன் அப்படிங்கும்போது மிஸ்ஷேப்பன், அந்த லாங்குவேஜில் ஏதோ ஒரு டிஃபார்மிட்டியோ கூட இருக்குது. அதுவே இருந்தாலும் அது என்னோட லாங்குவேஜ் தான். க்யூர்னஸ் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ், அது ஆடாக இருக்குது அப்படின்னாலும் அந்த லாங்குவேஜ் வந்து என்னோட லாங்குவேஜ் தான். ஆல் மைன் அலோன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் எல்லாருமே வந்து கமலாதாஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ வந்து இங்கிலீஷில் தான் எழுதணும் அப்படி சொல்லிட்டு. அதுவுமே அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விசிட்டிங் கசின்ஸ் எல்லாரும் தான் சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அதில் தான் என்னால் வந்து எழுத முடியும். எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ்னா என்னோட லாங்குவேஜ், என்னோட மதர் டங் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரும் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்ச லாங்குவேஜோட டிஸ்டார்ஷன் அண்ட் க்யூர்னஸ் எல்லாத்தோட நான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ், தே செட். English is not your mother tongue. Why not leave me alone? Critics, friends, visiting cousins, every one of you. Why not let me speak in any language I like?
The language I speak becomes mine. Its distortions, its queernesses, all mine, mine alone. Then next section பார்ப்போம். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி போன இதில் பார்த்தோம்ல, அதோட கண்டினியூஷனாக தான் இதுவும் வருது. இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட இங்கிலீஷில் தான் எழுதுகிறேன், பட் இங்கிலீஷே வந்து இந்தியனைஸ்ட் இங்கிலீஷாக தானே நான் வந்து எழுதுகிறேன். நம்ம இந்தியன் ஸ்பீக் பண்ணுற இங்கிலீஷ் தான் இந்தியன் இங்கிலீஷ். ஸோ இந்தியன்னஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து தான் என்னோட ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து ஹாஃப் இங்கிலீஷ் ஹாஃப் இந்தியன் அந்த மாதிரி தான் என்னோட ஒர்க்கை வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கும், பட் எனக்கு அதுதான் வருது. நேச்சுரலாக எனக்கு எது வருதோ அதை தான் என்னால் வந்து போர்ட்ரே பண்ண முடியும். இந்த லாங்குவேஜ் தான் எனக்கு வந்து ஹானஸ்டியான லாங்குவேஜாக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்குது இந்தியன் இங்கிலீஷ். ஒருத்தவங்க வந்து பேசுகிறது வந்து ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கா பண்ணும், அது வந்து கத்தும் இல்லை, கான்னு சொல்லி கத்தும். லயன்ஸ் வந்து அதே மாதிரி ரோர் பண்ணும். ஹியூமன் பீயிங்ஸ் அவங்களோட வாய்ஸை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்பீச் மூலமாக தான் அவங்களோட வாய்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ்னால தான் என்னோட ஃபீலிங்ஸ் ஆஃப் ஜாய்ஸ், லாங்கிங்ஸ், ஹோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த லாங்குவேஜ் மூலமாக தான் என்னால் வந்து வெளியே வந்து கொடுக்க முடியும். எப்படி நேச்சுரலாக வந்து க்ரோஸ் கா பண்ணுதோ, லயன்ஸ் ரோர் பண்ணுதோ, அதே மாதிரி என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இந்த லாங்குவேஜ் மூலமாக நான் வந்து போர்ட்ரே பண்ணுறேன். இதில் என்ன தப்பு வந்து இருக்குது? என்னோட ஸ்பீச் வந்து நேச்சர் கொடுத்த ஒரு ஸ்பீச். இது வந்து ரொம்ப அலைவாக இருக்குது, அவேராக இருக்குது, அண்ட் ட்ரூலி ஹியூமனாக வந்து இருக்குது. எம்டி அண்ட் மீனிங்லெஸ் வேர்ட்ஸாக வந்து என்னோடய ஸ்பீச் வந்து இல்லை. நான் வந்து என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியும். நான் சும்மா வந்து எனக்கு பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து பேசலை. ஐ எம் அவர். நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், என்ன லாங்குவேஜில் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ யாரும் என்ன கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் பார்ப்போம். இட் இஸ் half English, half Indian. Funny perhaps, but it is honest. It is as human as I am human. Don't you see? It voices my joys, my longings, my hopes, and it is useful to me as cawing is to crows or roaring is to lions. It is human speech, the speech of the mind that is here and not there. A mind that sees and hears is aware. Next section பார்ப்போம். இந்த செக்ஷன்லேயும் அந்த ஸ்பீச்சோட கண்டினியூஷன் தான் வந்துட்டுருக்குது. நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபுல்லி தெரியும். ஐ எம் அவேர் ஆஃப் இட். என்னோடய ஸ்பீச் வந்து ஒரு டெஃப் ஆர் ஒரு பிளைண்ட் ஸ்பீச் வந்து கிடையாது. டெஃப் ஆர் பிளைண்ட் ஸ்பீச் வந்து எதுக்கு தான் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீ வந்து ஒரு ஸ்ட்ராம் அடிக்கும்போது அது வந்து காற்றுல அங்கங்கே பறக்கும் அப்படி தானே, அது ஒரு சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த சவுண்டுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்குதா? கிடையாது. அதே மாதிரி தான் மன்சூன் க்ளவுட்ஸ் வந்து கேதர் ஆகி ரெயின் வந்து பெய்யும்போது அது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டுக்கு ஏதாவது மீனிங் இருக்குதா? கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு ஃபியூனரல் ஃபயர் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எரிப்பாங்கல்ல, அப்போ அந்த ஃபயர் வந்து எரியும் போதே நமக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்கும், அந்த ஃபயர் எரியிற சவுண்டு. அந்த பிளேசிங் ஃபியூனரல் ஃபயருக்குமே வந்து அது என்ன சவுண்டு கொடுக்குதுன்னா அதுக்கும் ஒரு மீனிங் கிடையாது. ஸோ 3 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து எந்த மீனிங்கும் கிடையாது. பட் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து மீனிங் வந்து இருக்குது. நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது நான் வந்து ஃபுல்லி அவேராக தான் நான் வந்து பேசுகிறேன். என்னோடய சவுண்ட் வந்து இந்த நேச்சரோட எம்டியான சவுண்ட்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் பற்றின கம்பேரிசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதோட வந்து முடிக்கிறாங்க. நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும், என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. தென் இவங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்பீச்னு சொல்லியிருக்காங்க. தென் நேச்சரோட அந்த எம்டியான சவுண்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஐ எம் aware of what I am speaking அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபீமேல் ஐடென்டிட்டி பற்றி பேச வராங்க. முதல்ல இவங்க வந்து ஒரு சைல்டாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து வளரும்போது அவங்க நல்லா ஹைட் ஆகுறாங்க, அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பெருசாகுது, அண்ட் அங்கங்கே 1 or 2 பிளேசஸில் வந்து புதுசாக ஹேரும் கூட ஸ்ப்ரவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கன்ஃபெஷனல் போயிட் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ஓப்பனாகவே பேசுவாங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். நாட் த டெஃப் blind speech of trees in storm or of monsoon clouds or of rain or the incoherent mutterings of the blazing funeral pyre. I was child and later they told me I grew, for I became tall, my limbs swelled and 1 or 2 places sprouted hair. நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ப்போம். இப்போ அவங்க வந்து ஒரு விமன் பற்றி பேசுகிறாங்க. ஒரு விமன் வந்து அவங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க, அவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பெருசாகிட்டு. இவங்களோட லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட் இவங்களை எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஷி ஆஸ் ஃபார் லவ். அந்த யங்கான ஸ்டேஜில், ஒரு யூத்ஃபுல்லான ஸ்டேஜில், ஒரு 16 அந்த ஏஜில் போல் இவங்களுக்கு வந்து ஒரு லவ் வந்து வந்திருக்கு, ஒரு பையன் மேலே வந்து வந்திருக்கு. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா
இவங்களோட ரூம்குள்ளே வந்து பெட்ரூமோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். அண்ட் ஹி யூஸ்ட் ஹர் பை மேக்கிங் லவ். அவன் வந்து இவங்களை வந்து பீட் பண்ணலை, அடிக்கலை, எதுவுமே பண்ணலை. ஹி மேட் லவ். பட் அதுவே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட பாடியை வந்து அப்படியே யாரோ பீட் பண்ண மாதிரி இருக்குது. ஷீ ஃபெல்ட் இமோஷ்னலி ஹர்ட். ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பையன் வந்து அடிக்கலை, பட் அந்த நடந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலி ஹர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி வந்து ரொம்ப வெயிட்டான மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஊம்பு இருக்குல்ல, அவங்களோட கர்ப்பப்பை, அது வந்து அப்படி க்ரஷ் பண்ண மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஐ ஷ்ராங்க்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சுருங்கி போயிட்டேன், பிட்டிஃபுல்லி நான் வந்து ரொம்ப ஷ்ராங்க் ஆகிட்டேன். ரொம்பவே அந்த விஷயம் வந்து இவங்களை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விமென்லி பாடி இருக்கிறதுனால தானே நீங்கள் எல்லாம் வந்து எங்களை வந்து இப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து மேன் மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸஸ், என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரதரோட ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் எடுத்து இவங்க வந்து வியர் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களோட ஹேரை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்களாம். கட் பண்ணிவிட்டு என்னோட உமன்லினஸை வந்து நான் இக்னோர் பண்ணிவிட்டேன், ஒரு மேன் மாதிரி நான் வந்து மாறிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இமோஷ்னலி ஹர்ட்டான அந்த விஷயத்தை வந்து இதில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இதோட லைன்ஸ் பார்ப்போம். When I asked for love, not knowing what else to ask for, he drew a youth of 16 into the bedroom and closed the door. He did not beat me, but my sad woman body felt so beaten. The weight of my breast and womb crushed me. I shrank pitifully. Then I wore a shirt and my brother's trousers, cut my hair short and ignored my womanliness. நெக்ஸ்ட் செக்ஷனில் சொசைட்டி இவங்களை வந்து எப்படி வந்து ப்ரெஷர் பண்ணுது அதை வந்து பார்ப்போம். நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு மேன் மாதிரி இவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஹேர் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் சாரீ, நீ வந்து ஒரு சாரீ போட்டுக்கோ, நீ வந்து ஒரு கேர்ள், நீ வந்து ஒரு ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்கணும். நீ வந்து எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதுக்கு அந்த சூ பண்ணி எம்ப்ராய்ட்ரி பண்ணுவாங்கள்ல, அதை வந்து கற்றுக்கோ, குக் பண்ண கற்றுக்கோ, சர்வன்ட் கூட குவாரல் பண்ண கற்றுக்கோ. இது எல்லாம் தான் வந்து ஒரு விமனுக்கு வந்து முக்கியம். நீ ஒரு சொசைட்டிக்குள்ளே ஃபிட் ஆகணும் அப்படின்னா இது எல்லாமே உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நீ வந்து சொசைட்டி கூட பிலாங் பண்ணி இருக்கிறதுக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரைஸ் வந்து இவங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீ வந்து வால்லெல்லாம் ஏறி உட்காந்துருக்க, அப்படிலாம் உட்காரக்கூடாது. அடுத்தவங்களோட விண்டோஸ்குள்ளெலாம் நீ வந்து எட்டி பார்க்கக்கூடாது. நீ வந்து ஒரு விமன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நீ வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வந்து ஒன்று ஏமியாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏமி கமலா, அதை வந்து ஷார்ட்டாக சின்ன வயசில் இவங்களை வந்து ஏமின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்களாம். நீ வந்து ஏமியாரு ஆர் கமலாவாரு ஆர் பெட்டர் நீ வந்து மாதவி குட்டி, இவங்களோட பெண் நேம் பார்த்தோம்ல, அந்த மாதவி குட்டியாக கூட நீ வந்து இரு. பட் மேன் மாதிரி நீ வந்து இருக்கக்கூடாது. உனக்குன்ட்டு ஒரு நேம் அண்ட் உனக்கு வந்து ஒரு ரோல் இருக்குது, அதை வந்து நீ சூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணு. நீ வந்து ப்ரிட்டண்டிங் கேம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்க. ப்ரிட்டண்டிங் கேம்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ணுவோம்ல. இப்போ சின்ன வயசில் நம்ம விளையாடுவோம் டீச்சர் விளையாட்டு, அப்போ நம்ம டீச்சராகவே நம்ம வந்து ப்ரிட்டன் பண்ணி ஆக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நீ இப்போ வந்து ஒரு மேன் மாதிரி நீ வந்து ஒரு ப்ரிட்டண்டிங் கேம் வந்து விளையாண்டுட்ருக்க. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விமனாக நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி வந்து எப்படி ப்ரெஷரைஸ் பண்ணுது அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். ட்ரெஸ் இன் சாரீஸ், பி கேர்ள், பி ஒய்ஃப், தே செட், பி எம்ப்ராய்டர், பி குக், be a quarreler with servants. Fit in, oh, belong, cried the categorizers. Don't sit on walls or peep in through our lace-draped windows. Be Amy or be Kamala or better still be Madhavikutty. It is time to choose a name, a role. Don't play pretending games. நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா விமன் வந்து எதனால வந்து இவங்க சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விமன் வந்து ஸ்கீசோஃபெரினியா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. ஸ்கீசோஃபெரினியா அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் மென்டல் இல்னஸ். ரொம்ப நாளுக்கு வந்து மென்டல் இல்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த மென்டல் இல்னஸ்னால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டெலூஷன்ஸை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா ஃபால்ஸான பிலீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க ஒரு மென்டல் டிஸார்டர்னால. ஸோ அந்த மென்டல் டிஸார்டர் வந்து வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிடணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு நிம்ஃபோவாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிம்ஃபோமேனியாக் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு விமன் அவங்களுக்கு வந்து எக்ஸசிவான செக்ஷுவல் அர்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி ஒரு எக்ஸசிவ் செக்ஷுவல் அர்ஜம் வந்து ஒரு விமனுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கீசோஃபெரினியா அண்ட் ஒரு நிம்ஃபோவாகவும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒரு பையன் வந்து உங்களை வந்து லவ்வில் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லவுடாக நீங்கள் வந்து ஷவுட் பண்ணி அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறாங்க. ஒன்ஸ் இவங்க வந்து ஒரு மேனை வந்து லவ் பண்ணியிருக்காங்களாம். அந்த மேன் வந்து எப்படின்னா எல்லா விமனுக்குமே வந்து ஒரு மேன் வந்து ட்ரீம் மேன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பர்சன் தான் இந்த மேனாக வந்து இருக்காங்களாம். அண்ட் இவங்களுக்கு அந்த மேன் மேலே வந்து லவ் வந்து வருது. பட் எனக்கும் அவனுக்கும் வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்குது.
அந்த மேன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா அவனோட பேஷன் வந்து ஒரு ரஷ்ஷிங் ரிவர்ஸ் மாதிரி ஃப்ளோ ஆகுது. ரிவர் வந்து அப்படி வேகமாக போயிட்டே இருக்கும் அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி அவனோட பேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது. பட் என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஓஷனோட டயர்லெஸ்ஸான வெயிட்டிங் மாதிரி இருக்குது. ஓஷனோட நடு இதுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட வெயிட்டிங் வந்து இருக்குது. அவனோட பேஷன் வந்து ரொம்ப ரஷ்ஷிங் ரிவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து ஒரு ஸ்கீசோஃப்ரெனியாவோ ஒரு நிம்ஃபோவாவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேன் வந்து உங்களை ஏமாற்றிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் ரீட் பண்ணுறேன். டோன்ட் ப்ளே அட் ஸ்கீசோஃப்ரெனியா ஆர் பி அ நிம்ஃபோ. Don't cry embarrassingly loud when jilted in love. I met a man, loved him, called him not by any name. He is every man who wants a woman just as I am every woman who seeks love. In him the hungry haste of rivers, in me the ocean's tireless waiting. தென் நெக்ஸ்ட்டு செக்ஷனில் ஐடென்டிட்டி பற்றி பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? ஐ. நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சன், எனக்குன்னு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆன்சராக வந்து இருக்கும். ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஸ்வாட் எப்படி அதோட ஷீத் அப்படின்னா அதோட ஸ்வாடை வைக்கிற ஒரு கவர் இருக்குல்ல, அந்த கவருக்குள்ளே எப்படி ஃபிக்ஸ் ஆகி இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியான ஒரு யூனிக்கான குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அன் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஒன் தனியான ஐ அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறத குறிக்க எல்லாருமே வந்து தனித்தனியான ஒரு பர்சன் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. தென் அவங்களோட லோன்லினஸ் பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட லோன்லினஸை வந்து எதை மூலமாக போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அன்ஃபெமிலியரான பிளேசஸ்க்கு போயிட்டு மிட் நைட் வந்து இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களாம். இது இவங்களோட சாலிட்யூட் அதெல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு மீனிங் வந்து இல்லை, நான் அந்த மீனிங்கை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த லோன்லினஸ் வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் த லைன்ஸ் ஆர், who are you? I ask each and every one. The answer is, it is I. Anywhere and everywhere I see the one who calls himself I in this world. He is tightly packed like the sword in its sheath. It is I who drink lonely drinks at 12 midnight in hotels of strange towns. Then அதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்ப்போம். போன செக்ஷனில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஐன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் ஒரு ஐ அப்படின்னு சொல்லி முடிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த லைன்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நானும் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸோட இமோஷன்ஸையும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து லாஃப் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஷேம்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. அண்ட் கடைசியில் நானும் வந்து எல்லோரும் இறக்குற மாதிரி நானும் இறந்து தான் போக போகிறேன். ஸோ எல்லாரோட ஃபீலிங்ஸையும் நானும் வந்து ஃபீல் பண்ணுறேன். எனக்குள்ள நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு சின்னராகவும் இருக்கேன், அட் த சேம் டைம் ஒரு செயின்ட்டாகவும் இருக்கேன். நான் பாவமும் பண்ணியிருக்கேன், ஒரு செயின்ட் அளவுக்கு நல்ல ஒரு புனிதத்துவமான விஷயங்களும் நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிலவடாகவும் இருக்கேன், நான் ஒரு பிட்ரைடாகவும் இருக்கேன். நான் வந்து ஒருத்தவங்களுக்கு லவ்விங்காகவும் இருக்கேன், ஒருத்தவங்க வேணால் லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரியும் இருக்கேன். என்னை வந்து பிட்ரே பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, அந்த பர்சனாகவும் இருக்கேன். ஸோ எனக்குள்ளேயே நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னோட சந்தோஷம், என்னோட கவலை எல்லாமே வந்து யார்கிட்ட இருந்தோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னை வந்து ஒரு பெக்யூலியரான பர்சன் அப்படி சொல்லி காட்டலை. நானும் எல்லார் மாதிரி தான் இருக்கேன். அப்போ நானும் ஒரு ஐ தான், நானும் ஒரு தனியான இண்டிவிஜுவல் தான். ஐ டூ கால் மை செல்ஃப் ஐ அப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க. எல்லாரோட யூனிவர்சல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த லைன்ஸ் பார்ப்போம். இட் இஸ் ஐ ஹூ லாஃப், இட் இஸ் ஐ ஹூ மேக் லவ் அண்ட் தென் ஃபீல் ஷேம், இட் இஸ் ஐ ஹூ டை lying with a rattle in my throat. I am sinner, I am saint, I am the beloved and the betrayed. I have no joys that are not yours, no aches which are not yours. I too call myself I. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான போயம் தான். இந்த போயமில் அவங்களோட ஒரு இன்ட்ரொடக்ஷனாக வந்து கமலாதாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா கமலாதாஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ் பற்றி எனக்கு தெரியாது, பட் எனக்கு பாலிட்டிக்ஸில் இருக்க லீடர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும். நான் வந்து மலபாரில் வந்து பிறந்திருக்கேன், ஐ ஹாவ் ப்ரௌன் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. ஐ நோ 3 லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு 2 லாங்குவேஜில் எழுதவும் தெரியும்னு சொல்லி முதல்ல அப்படி லாங்குவேஜ் பற்றி தான் ஆரம்பிக்கிறாங்க. லாங்குவேஜ் பற்றி ஆரம்பிக்கும் போது இவங்க இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே
எல்லாருமே வந்து எதுக்கு வந்து இங்கிலீஷில் எழுதுகிற, மதர் டங்கில் எழுத வேண்டியதானே அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு என்ன லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அதில் நான் வந்து எழுதுவேன். அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவே இருந்தாலும் அது என்னோட லாங்குவேஜாக நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. எப்படி க்ரோஸ் வந்து நேச்சுரலாக காவ் பண்ணுதோ, லயன்ஸ் வந்து ரோர் பண்ணுதோ, அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பேசுவாங்க. அண்ட் நான் அந்த பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாத்துமே வந்து எனக்கு வந்து என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஐ ஆம் அவேர் ஆஃப் இட். ஸோ நீங்கள் யாருமே வந்து என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னோட ஜாய்ஸ், லாங்கிங்ஸ், ஹோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் அந்த லாங்குவேஜ் மூலமாக தான் நான் வந்து போர்ட்ரே பண்ணுறேன். என்னோட லாங்குவேஜ் வந்து நேச்சரோட சவுண்ட்ஸ் மாதிரி ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு லாங்குவேஜ் வந்து கிடையாது. ஸ்ட்ராமில் ஆடுற அந்த ட்ரீஸோட லாங்குவேஜ், மன்சூன் க்ளவுட்ஸில் இருக்க ரெயின்ஸோட லாங்குவேஜ், ஃபியூனரல் பயரோட லாங்குவேஜ், இது எல்லாமே வந்து மீனிங்லெஸ். பட் என்னோட லாங்குவேஜுக்கு வந்து மீனிங் வந்து இருக்குது அப்படி சொல்லி அந்த லாங்குவேஜ் பற்றின விஷயத்த பாட்டில் வந்து முடிச்சிருக்காங்க. தென் செகண்ட் ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஃபெமினைன் செக்ஷுவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. நான் வந்து வளர்ந்துட்டேன், என்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வளர ஆரம்பிக்குது, அங்கங்கே வந்து ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிக்குது. இந்த டைமில் ஒரு யூத் ஆஃப் 16 வந்து என் மேலே வந்து ஆசைப்பட்டு ஹீ மேட் லவ். அந்த லவ் வந்து என்னை வந்து ரொம்பவே ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு நான் வந்து ரொம்ப பீட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மேனாக வந்து நான் வந்து மாறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு மேனோட ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஹேரை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் சொசைட்டி என்ன சொல்லுது, நீ வந்து சாரீ வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும், நீ வந்து உமனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ வந்து பண்ணணும், குக் பண்ணணும், குவாரல் வித் சர்வன்ட்ஸ் அதை பண்ணணும், நீ வந்து ஒரு எம்ப்ராய்டரி பண்ணணும், இப்படி என்னை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து ஒரு பாய் மாதிரி ப்ரிட்டன் பண்ணாதன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்கீசோஃபெர்னியாவும் இருக்கக்கூடாது, ஆர் ஒரு நிம்ஃபோவாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேன் உங்களை வந்து லவ்வில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எம்பாரஸ் ஆகி லவுடாக க்ரை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் இவங்களோட ஒரு சின்ன ஒரு லவ் அஃபேர் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த மேனோட லவ் வந்து எப்படி இருக்குன்னா, ஹங்க்ரி ஹேஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் மாதிரி இருக்குது. பட் என்னோட லவ் வந்து ஓஷனோட டயர்லெஸ்ஸான வெயிட்டிங் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் போயிட்டு நீ யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருமே ஒரு தனியான இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தருமே ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இவங்களோட லோன்லினஸை இவங்க ஹோட்டலில் போயிட்டு தனியாக போயிட்டு ட்ரிங்க் பண்ணுறதை வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எண்டில் வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஒரு அவங்க தனி இண்டிவிஜுவலாக இருக்காங்களோ அதே மாதிரி நானும் ஒரு தனியான இண்டிவிஜுவல் தான். எனக்கும் ஹியூமன் பீயிங்ஸோட எல்லா இமோஷன்ஸுமே வந்து இருக்குது. நான் வந்து லவ் பண்ணுவேன், தென் ஷேமாக இருப்பேன், அண்ட் கடைசியாக நானே வந்து இறந்து தான் போக போகிறேன். எல்லாரும் மாதிரி தான் நான் ஒரு சின்னர், ஒரு செயின்ட், ஒரு பிலவட் அண்ட் ஆல்சோ ஏ பிட்ரைடு. எப்படி எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இமோஷன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது. ஸோ ஐ டு கால் மை செல்ஃப் நானும் ஒரு தனி இண்டிவிஜுவல் தான் அப்படி சொல்லி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. தென் இந்த போயம் கமலாதாஸோட அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் சம்மர் இன் கல்கட்டா அதில் தான் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்குது. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1965. அண்ட் இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எதுக்காக ஃபேமஸ்னால், இதோட கன்ஃபெஷனல் டவுன் ஓப்பனாக அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை நமக்கு வந்து கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ராங்காக இருக்குது. அண்ட் இதோட தீம்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிட்டி, லவ் அண்ட் ஃபீமேல் செக்ஷுவாலிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.